சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம், மகர ராசியாகும். திருவோணம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவானாகும். மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் உங்களுக்கு 7.5 சனியுடைய பாதிப்புகள் கட்டாயம் இருப்பதும், உங்களது திரிகோணஸ்தானத்தில் வலிமையாக கேது பகவான் சஞ்சாரம் செய்து உங்களது ஜென்மராசியை மிக வலிமையாக தன்னுடைய திரிகோண பார்வையினால் இயக்குவதினாலும் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக எந்த செயல்களிலும் நீங்கள் செயலாற்றுவது மிகவும் அவசியமாகும். குரு பகவான் 5ஆம் இடத்தில் மிக வலிமையாக இருக்கிறாரே. குரு பகவானுடைய பார்வை என்னுடைய ராசியின் மீது மிக வலிமையாக பதிகிறது. அதனால் பெரிய பாதிப்பில் ஒன்றும் ஏற்படாது என்று தேவையற்ற முதலீடுகள் செய்வது அல்லது பிறருடைய பணத்திற்கு பொறுப்பேற்பது போன்ற அனாவசியமான செயல்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவை சறுக்கல்களையும் சில பாதிப்புகளையும் உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை அடுத்த 4 மாதங்கள் எந்த புது முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது உங்கள் பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயம் உருவாக்கும். பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக நீங்கள் அனாவசியமான செலவுகளை முற்றாக அடுத்த 4 மாதங்கள் தவிர்ப்பதும், குறிப்பாக வீடுகளில் சுபகாரியங்கள் செய்கிறீர்கள் என்று அதிக கௌரவத்திற்காக கடன்கள் வாங்கி ஆடம்பரம் சார்ந்த செலவுகள் செய்யாமல் அவசியமானது எது, அவசியமற்றது எது என்று நன்றாக பகுத்து பார்த்து செயலாற்றுவதும் உங்களுக்கு நன்மையாகும். அதே போல புதிய வீடு கட்டுவதற்காக வங்கியில் கடன் பெறுகிறேன் என்று முயற்சிகளை மேற்கொள்வதும், அல்லது பிறருடைய பணத்திற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, அல்லது பிறருடைய பணத்தை வீட்டில் வாங்கி வைப்பது போன்ற தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் அனாவசியமாக ஈடுபடும் பொழுது அவை பொருளாதார ரீதியாக சில தளர்ச்சிகளை உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை பொருளாதாரத்தை பொறுத்தவரை அவசியம் எது, அற்றது எது என்று நன்றாக பகுத்து பார்த்து நீங்கள் செயலாற்றுவது பொருளாதாரத்தில் சீரான வளர்ச்சிகளை உங்களுக்கு உருவாக்கும். குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் சற்று வெகுவாக குறையும். குறிப்பாக கடந்த 7 வருடங்களாக உங்களை அதிக வலிமையுடன் தாக்கிக் கொண்டிருந்த 7.5 சனியிலிருந்து நீங்கள் முற்றாக விடுபடப் போவதும், குடும்பத்தில் இருந்து வந்த வீண் குழப்பங்கள், எதிர்மறையான சண்டை சச்சரவுகள், சில பிரிவினைகள் சற்று நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயம் உருவாகும். கல்வி பயிலக்கூடிய திருவோண நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் உங்களது வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதனால் கல்வியின் மீது ஒரு வெறுப்பும் ஒரு விரக்தியும் உங்களுக்கு உருவாகலாம். நன்றாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களே அடுத்த 4 மாதங்களில் கல்வி ரீதியாக சற்று சறுக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்கள் உங்கள் பாடத்திட்டங்களை நன்றாக புரிந்து படிப்பது மிக அவசியமாகும். குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் அவசியம் சூரிய நமஸ்காரம், எளிய மூளைக்கு பலம் சேர்க்கக்கூடிய தியான பயிற்சிகளை மேற்கொள்வது உங்கள் நினைவாற்றல்களையும் உங்கள் சுறுசுறுப்புகளையும் வலிமையடைய செய்யும். அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் நன்றாக புரிந்து படிப்பதும் சூரிய நமஸ்காரம் போன்ற தியான வகைகளை அதிகம் மேற்கொள்ளும் பொழுது சிந்தனை வளமும் மன வலிமையும் உங்களுக்கு உருவாகும். திருவோண நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சில பல தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல நீங்கள் யதார்த்தமாக பேசக்கூடிய சில வார்த்தைகளை சிலர் திரித்து கூறி அவற்றால் சில வீண் சங்கடங்களையும் சில மன வருத்தங்களையும் பெறக்கூடிய சூழல்கள் உண்டாகும். அதனால் மகர ராசிக்கார பெண்களை பொறுத்தவரை எதிலும் சற்று நிதானமாக பொறுமையுடன் செயலாற்றுவதும், அவசரப்பட்டு ஒரு முடிவுகளை எடுக்காமலும், பிறருக்கு அட்வைஸ் செய்கிறேன் என்று தேவையற்று சில யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தைகளை பிறருடைய மனம் காயப்படும்படியான சூழல்களை உருவாக்கலாம். அதனால் முடிந்தவரை எதிலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவது திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 4 மாதங்கள் நன்மையை பயக்கும். மற்றபடி குடும்பத்தில் சற்று உயர்வுகளும் நிம்மதிகளும் அதிகரிக்கும். தேவையற்ற பணம் சார்ந்த நெருக்கடிகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகளும், தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த தளர்ச்சிகள் நீங்கி உயர்வுகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சற்று வேலை பளுக்களும் கடுமையான மன உளைச்சல்களும் ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகளின்றி உயர்வுகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், சிலர் நெடுகாலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு அடுத்த 4 மாதங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயம் உயர்வுகளை உருவாக்கும். ஆனால் தொழிலில் சற்று கடுமையான வேலைபளுக்கள் அதிகரிக்கலாம். அதனால் முன்பே திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றுவது, மனதை அதற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வதும் உங்கள் தொழிலை லகுவாகவும் உயர்வாக்கவும் உருவாக்கும் என்று குறிப்பிடலாம். அதே போல இந்த காலகட்டங்களில் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம். இருக்கக்கூடிய நிறுவனங்களிலேயே அடுத்த 4 மாதங்கள் கட்டாயம் பணிபுரிவது உங்களுக்கு நன்மையாகும்.
சுயமாக தொழில் செய்யக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் சற்று விழிப்புடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும். திரிகோணத்தில் உள்ள கேது பகவான் உங்களது ஜென்மத்தை மிக வலிமையாக பார்வையிடுவதனால் தொழில் ரீதியாக சில அழுத்தங்களும், குறிப்பாக பெரிய மனிதருடைய தொந்தரவுகளும், உடன் பணிபுரியக்கூடிய நபர்களே சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல்களும் உருவாகலாம். அதனால் சுயதொழில் ரீதியாக பணிபுரியக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் சுயதொழிலில் அதிக விழிப்புடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும். அதேபோல் இந்த காலகட்டங்களில் சுயதொழிலை விரிவுபடுத்துகிறேன் என்று தேவையற்ற பணங்களை விரயம் செய்வதோ, அல்லது இந்த ஆர்டர்களுக்காக அந்த மிஷின் வாங்க வேண்டும், இது வாங்க வேண்டும் என்று பணத்தை விரயம் செய்வதையோ சற்று தவிர்த்து அடுத்த 4 மாதத்திற்கு மேல் எந்த முடிவுகளையும் நீங்கள் சுயதொழில் ரீதியாக எடுக்கும் பொழுது அவை உங்களுக்கு நிதானத்தையும் வளர்ச்சிகளையும், நிச்சயம் பணம் சார்ந்தவற்றில் உயர்வுகளையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக நல்ல ஆதிக்கங்களும் நல்ல உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். கையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். சற்று வீண் விரயங்கள் குறைந்து சேமிப்புகளும் நன்மைகளும் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மட்டும் நீங்கள் அறவே தவிர்ப்பதும், நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே சற்று அதிக உழைப்புகளை வெளிப்படுத்தும் பொழுது அதற்கேற்ற நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் பெறலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை துறை ரீதியாக சில அழுத்தங்களும், மேலதிகாரியுடைய தலையீடுகளும் குறுக்கீடுகளும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் அரசு துறை ரீதியாக நீங்கள் எந்த கையெழுத்திடும் பொழுதும் சற்று கவனமுடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும். குறிப்பாக அரசியல் சார்ந்த பிரமுகர்களால் சில அழுத்தங்களும் சில மன சஞ்சலங்களும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் முடிந்தவரை சற்று பொறுமையாக செயலாற்றுவது அடுத்த 4 மாதங்கள் அரசு துறை ரீதியாக நன்மைகளை ஏற்படுத்தும். திருவோண நட்சத்திரக்காரருடைய உடல் ஆரோக்கியங்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு குறிப்பாக மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும், அடிக்கடி கால் சார்ந்த சில தொந்தரவுகளும் அல்லது கால்களில் சிறு சிறு அடிபடுதல் போன்ற தன்மைகளும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் கால்களை பாதுகாப்பதும், கால்களை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் எது என்று பார்த்து அதை அதிகம் உணவில் எடுத்துக்கொள்வதும் நலமாகும். முடிந்தவரை உங்களது திரிகோணஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வதனால் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளும், ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பது போன்ற தன்மைகளும், வீண் குழப்பங்களும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் தேவையற்ற குப்பையான விஷயங்களை மனதில் போட்டு குழப்புவதை நீங்கள் அறவே தவிர்ப்பது மிகவும் நன்மையாகும். பொதுவாக மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எந்த செயல்களிலும் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக அவசியமாகும். கடந்த 7 வருடங்களாகவே அதிகப்படியான வழிகளை சந்தித்த நீங்கள் அடுத்த 4 மாதங்கள் பொறுமையாக செயலாற்றும் பொழுது நிச்சயம் நல்ல உயர்வுகளையும், வருமானம் ரீதியாக திருப்திகரமான சூழல்களையும், தொழில் ரீதியாக இருந்த குளறுபடிகள் நீங்கி மேன்மைகளையும் பெறக்கூடிய நல்ல சூழல்களும் பாக்கியதைகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த கால சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு திருவோண நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளென்றும் நீங்கள் அவசியம் சென்று முருகப்பெருமானை மனதார வழிபட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். அதே போல 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தை மிக சரியாக தேர்ந்தெடுத்து உங்களது ஜென்ம நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று முருகனை மனதார வழிபட்டு திருக்கோவிலில் 15 நிமிடம் மௌனமாக தியானித்து உங்கள் ஜென்ம குறைகளை அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து வாருங்கள். சகல மேன்மைகளையும் நன்மைகளையும் நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய வாய்ப்புகளும், எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி நேர்மறையான சிந்தனைகளும், ஏழரைச்சனுடைய கடுமையான பாதிப்புகள் குறைந்து வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.